கட்சிகளும் தலைவர் முன்னிலையில் தான் போராட்டம் நடக்கும். அவங்க ஒரு இடத்துல பண்ணியிருக்கலாம்ன்ற. ஆமாண்ணா, அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேற்று அவர் ஒரே ஒரு 10 நிமிட வீடியோ ஒரு பேராசிரியரை போல மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஓகேங்களா, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற இந்த தர்பீஸ் மாதிரி ஆளுங்க வெளியும் இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த தற்கொலை விஜய். தளபதி வெற்றி கழகமா, என்ன தலைவலி வெற்றி கழகமா, இல்லை தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம்னு அதை சொல்லவே முடியாது. தமிழகன்ற வார்த்தைக்கும் அவனுக்கும் ரொம்ப தூரம், அப்படி தான் நான் சொல்லுவேன். இன்னும் வந்து என்ன அசிங்கமான வார்த்தைகளில் நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல. டிவிகேவுடைய அதான் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர் சொல்கிறார்ல, டேய் கொஞ்சமாவது அசிங்கம், கொஞ்சமாவது மான ஈனம் சூடு சொரணை இருந்ததுன்னா இந்த இவன் வந்து பேசுவானாங்க. அவன் பேர் என்னது, இவன் பேர் ஒரு பைத்தியக்காரன் வந்து பேசுகிறான் பாருங்க, தாவேகாவிலேருந்து. அவன் வந்து சொல்கிறான், அவங்க தலைவர் வந்து ஒரு 10 நிமிஷம் காணொளி போட்டதுனால, ஒரு பேராசிரியர் மாதிரி அவர் போட்டதுனால எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வெப்சைட்டே வந்து ஸ்தம்பிச்சு போச்சான். இவங்க வந்து அப்படியே ஆடி போய் நின்னாங்கல்ல, ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்கல்ல. அந்த 41 பேர் செத்த போது 41 பேர் இறந்தாங்க பாருங்கள் கரூரில். அப்போது வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து அப்படியே ஸ்தம்பித்து நின்னாங்கல்ல, அந்த ஆதவர்ஜுனாலாம் சொன்னானே, அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டு நின்று போச்சான். ஏன்னா தாவேகா உள்ளே போனதுனால. ஏன்டா அப்போ உள்ளே போகாதீங்கடா, எதுக்கு போகிறீங்க உள்ளே? இதெல்லாம் ஒரு பேச்சாடாடி. ஜென்சி கிட்ஸு தான் வந்து இந்த தேர்தலையே மாற்ற போகிறாங்களா? சரி, ஜென்சி கிட்ஸ் வந்து எல்லோரும் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? உனக்கு தோணுது அந்த மாதிரி? அதனால தான் நான் இந்த 2 பேரையும் வந்து கம்பேரிசனில் வச்சுருக்கேன். ஒன்று தர்பீஸு, அதான் திவாகர், இன்னொன்று விஜய். எளிமையாக பாமரருக்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க. சூரியனை நம்ம கை வச்சு மறைக்கவே முடியாது. இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கூட விஜய் சேதுபதி கிட்ட அவன் என்ன சொல்கிறான்னா, தர்பீஸ் உங்களுடைய மேனரிசம், உங்களுடைய ஆக்டிங்லாம் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் அப்படின்றான். அதே தான் வந்து எனக்கு இதை பார்க்கும்போதும் தோணுது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி, நேற்று தொடங்கின கட்சி. இந்த கட்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக அப்படின்றாரு. அதை பார்க்கும்போதே வந்து ஒரு அசிங்கமாக இல்லைங்களாங்க அந்த வார்த்தையை கேட்கும்போதே, டேய் என்னடா பண்ணீங்க நீங்கள்? ஏன்டா திமுக ஊழல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்னடா பண்ணீங்க? திமுக எத்தனை வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க, எத்தனை தடவை அவங்க வந்து சிஎம்மாக இருந்திருக்காங்க அவங்க ஆளுங்க. அப்படி இருந்தோம் அவங்களுக்கு எதிராக வந்து பேசுகிறதுக்கு அந்த கொஞ்சம் கூட வாய் கூசாமல், உண்மையிலே வந்து இந்த விஜய் வந்து 1970 பிறந்தவனா இல்லை இவன் வந்து ஜென்சியா அப்படின்றது எனக்கு புரியல. ஜென்சி பசங்க ஒரு சிலர் அந்த மாதிரி பேசுவாங்கன்னு வைங்க, நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறதுன்னு வாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த லெவலுக்கு தான் இவன் பேசுகிறான். அதனால தான் இவன் வந்து ஜென்சி கிட்ஸுடைய ஓட்டு தான் வந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு நம்புகிறான். ஐயோ கடவுளை, இவனுடைய இந்த ஒரு சில இந்த பில்டப்லாம் கேட்கும்போது உண்மையிலே எனக்கு வந்து சிரிப்பு தாங்க வருது. அந்த தர்பீஸ் திவாகரை பார்த்த அதே ஃபீலிங் பொலிட்டிக்ஸில் இந்த தற்கொலை விஜய் அப்படின்ற இந்த தளபதி விஜய்னு இவனை வந்து செல்ஃப் ப்ரொக்ளைம் பண்ணுறான்ல, இவனும் அவனும் ஒன்று தாங்க. விஜயோடைய அந்த வீடியோவும் இதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடியோ இல்லை ஒரு வாரம் முன்னாடியோ நிர்மலா சீதாராமன் மேடத்துடைய அந்த வீடியோவும் 2 வீடியோவையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விஜய் வந்து உண்மையிலேயே பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில் 4500 ஓட்டா 50,000 ஓட்டா ஏதோ ஒரு கணக்கெல்லாம் சொன்னாங்கன்னு வைங்க. அங்கே ராகுல் காந்தி வந்து மொத்தம் இந்தியாவில் நடக்கிற ஓட் சோரியை பற்றி பேசினுக்கிறாரு. அதையே வந்து கொஞ்சம் அப்படி மாடிஃபை பண்ணி நிர்மலா சீதாராமன்ற பிஜேபியுடைய ஒரு எம்பி அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஓட்சோரி நடக்குது, ஓட்டு திருட்டு நடக்குதுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து அந்த பழைய வந்து திமுக மேலே போடுறதுக்கான ஒரு வேலையை பார்த்தாங்க. அந்த வேலையை அப்படியே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்குறாரு இந்த விஜய். அதுதான் எனக்கு சொல்ல தோணுது. இவனுடைய இந்த சீப்பான இந்த ஐடியாஸ் இருக்கு பாருங்கள், இந்த 5 ரூபாய் ஐடியாலாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட செலவாகாது தம்பி. நீ வந்து உன்னுடைய பழைய தொழிலுக்கே போயிடு. ஆனால் இனி பழைய தொழிலுக்கு போனாலும் உன்னால் ஜனநாயகன் அப்படின்ற படம், நீ ஜனநாயகம் காக்கப்படும் அப்படின்னு பேசுகிறல்ல, ஜனநாயகன் அப்படின்ற படம் தான் உன்னுடைய பெட்டியில் அடிக்க போகிற கடைசி ஆணி. அதுதான் வந்து எனக்கு தோணுதுங்க. எவ்வளோ வந்து நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, நான் என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். விஜய் அப்படின்ற இந்த ஒரு ஆசாமியோடைய அழிவு காலம் அப்படின்றது கிட்ட வந்துடுச்சு.